guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க டல்கோனா காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்றது and அதோட ஸ்டோரி என்ன, ஏன் இது இவ்ளோ ட்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஜிவிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை டாப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. so that நான் எப்பலாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹனி காம் டாஃபி அப்படிங்கிறது தான் வந்து டல்கோனாவோட மீனிங். இது எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னா, ஜான்வரியில் நடந்த ஒரு கொரியன் டிவி ஷோ பிரின்ஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு டிவி ஷோவில் வந்து கொரியன் ஆக்டர் ஜுங் டூ வூ அப்படிங்கிறவர் வந்து இந்த டல்கோனா காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது பண்ணி காமிச்சார். இது எல்லாமே வந்து டிக்டாக் இதிலலாம் வந்து சேலஞ்ச் மாதிரி பண்ண ஆரம்பித்து அது அப்படியே வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. வாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து காஃபி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சுகர் 2 டேபிள் ஸ்பூன், ஹாட் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன், கோல்டு மில்க் வந்து 1/2 கிளாஸ், அப்புறம் ஐஸ் க்யூப் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த காஃபி மிக்சர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஃபி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு கிளாஸில் வந்து 4 to 5 ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த காஃபி மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காஃபி மிக்சர் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். அதனால தான் பாருங்கள் அது மேலேயே இருக்குது, அந்த மில்கோட அந்த டாப்லேயே வந்து அது அப்படியே இருக்கும். காஃபி மிக்சர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து காஃபி பவுடரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் ஸ்வீட்டனாக இருக்கணும் அப்படின்றவங்க வந்து கண்டென்ஸ்டு மில்க் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். Until then, bye bye from Elakkiya. Thank you.